கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் அடைக்கலாபுரத்தை சார்ந்த மரியம்மாள் என்கிற அன்பு சகோதரிக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், தலை பாரம், தலை வலி, என்னால் தாங்க முடியவில்லை, தலை பாரத்திலிருந்து, தலை வலியிலிருந்து கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுக்கணும், எனக்கு ஒரு பயத்தின் ஆவி என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, அந்த பலவீனம் என்னை விட்டு மாறணும் கேட்டிருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். என்னோடு இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, அடைக்கலாபுரத்தை சார்ந்த அன்பு சகோதரி மரியம்மாவுக்காக மிகுந்த கருஷனையோடு கூட நானும் கிராஸ் டிவி ஜப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். தலை பாரம், தலை வலி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாக்கும்படியா ஜெபிக்கிறேன். பயம், பயத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வெள்ளாக்கும்படியா ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த ஆசீர்வாதமான குடும்பத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது தேவன் சொன்ன தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் சொன்னா கலங்காதே, திரும்ப பெற்றுக்கொள்வாய். எதையெல்லாம் இழந்து கலங்கி வேதனையோடு பாடுகளோடு இருக்கீங்களோ, உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை கலங்காதே, எல்லாவற்றையும் திரும்ப பெறுவாய். இதுவரைக்கும் எதையெல்லாம் இழந்தீர்களோ அத்தனையும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார், சந்தேகமே இல்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 30வது அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்க. தாவீது சிக்லாக்கை இழக்கிறான், மனைவி பிள்ளைகளை இழக்கிறான். மக்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் இழந்து போகிறார்கள். வீடை எல்லாம் சூறையடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புத்தகம் 30வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, தாவீது அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுகிறான். ஒரு ஆண்மகன் அழுகிறத பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது அழுதாலும் அவங்க வெளியே தெரியாமல் அழுவாங்க. ஆனால் ஒரு ஆண்மகன், ஒரு ராஜா சத்தமிட்டு அழுகிறான் என்றால் யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, பொஞ்சாதி பிள்ளைகள் நிமித்தமாய் எல்லாரும் தாவீதை கொலை செய்யணும், கல்லெறிந்து கொலை செய்யணும். நம்ம இழந்ததற்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி அவனை வேதனைப்படுத்த தீர்மானித்தார்கள். அந்த நேரத்தில் தான் ஆவியானவர் தாவீதை பலப்படுத்தினார். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய பகுதி நீங்கள் வாசித்து பார்த்தா, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு உன்னத கிருபையை கொடுக்க போகிறார். நிச்சயமாக இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருவார் என்கிற திட நம்பிக்கை, தைரியம், இதை கர்த்தர் கொடுக்க போகிறார். தைரியமாக திகையாத, நான் எல்லாத்தையும் தருவேன். தாவீது கர்த்தருக்குள் பலப்படுத்தினான். அடுத்த நிமிடம் கர்த்தரிடத்தில் விசாரிக்க ஆரம்பித்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் அழுது கொண்டிருக்கீங்களோ, நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்துங்க. 3வது, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, இதெல்லாம் நான் பெற்றுக்கொள்வேனா? கர்த்தரிடத்தில் கேளுங்க.
கர்த்தர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தை 1 சாமுவேல் 30:8 சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். நல்ல கவனிங்க, தாவீதுக்கு உரியதை மாத்திரம் திருப்பலை. ஏற்கனவே அவங்க ஒரு 3 தேசத்தை கொள்ளையடிச்சிட்டு வந்திருந்தாங்களே, அந்த கொள்ளையையும் எதையெல்லாம் அவங்க கொள்ளையடிச்சிட்டு வந்திருந்தாங்களோ அத்தனையும் திரும்ப 1க்கு 3 மடங்காக கர்த்தர் கொடுத்தான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எனக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுவார், திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, நான் உனக்கு முன்பாய் போவேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. கலங்காத, திடமனதாயிரு, நான் உனக்கு கட்டளை இடவில்லையா, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எதை இழந்தீர்களோ அதெல்லாம் திருப்பிக் கொள்வீர்கள். நான் சொல்ல சொல்ல எல்லாரும் ஆமென்னு சொல்லுவீங்களா? ஒருவேளை இந்த சிச்சுவேஷனில் இருக்கிற உங்களுக்கு இது ஆறுதலாக இருக்கும், நிச்சயமாக இது வாக்குத்தத்தமாக இருக்கும், இது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கும். ஆண்டவர் அப்படியே செய்வார். ஒருவேளை வேலையை நீங்கள் இழந்திருப்பீர்கள் ஆனால் திரும்ப அதை காட்டிலும் பெஸ்ட்டான வேலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை தொழிலை நீங்கள் இழந்திருப்பீர்கள் ஆனால் அதை காட்டிலும் சிறந்த தொழிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை வீடை இழந்திருப்பீர்கள் ஆனால் அதை காட்டிலும் பல மடங்கு மகிமையான வீடை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒருவேளை நல்ல பெயரை இழந்திருப்பீர்கள் ஆனால் அதை காட்டிலும் மகிமையான ஆசீர்வாதமான மேன்மையான பெயரை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு நாள் ஒரு சகோதரனும் சகோதரியான இடத்துல ஜெபிக்கிறதற்காக வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தை, பேங்க்ல இருந்து நோட்டீஸ் சொன்னேன், எங்கள் வீட்டு கதவுல ஒட்டிட்டு போயிட்டாங்க, வீடு ஏலத்துக்கு போக போகிறது. அவமானம் தாங்க முடியல, அவமானம் தாங்க முடியல, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலை. அப்பொழுது ஆவியானவர் சொன்னா, கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க, இதே போல் பல வீடை கர்த்தர் கொடுக்க போகிறோம். அந்த வீடு ஏலத்துக்கு போயிட்டு, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி அதே ஊரில் ஒரு அழகான ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீட்டை கொடுத்தா. ஒருவேளை இதே வீட்டில் இருந்தால் இந்த வீடை காலி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த வீடு மட்டும் இல்லை, இழந்த வீடையையும் கர்த்தர் கொடுத்தான். இந்த இழந்த வீடை வாடகைக்கு விட்டாங்க. நடந்த சம்பவம் உங்களுக்கும் கர்த்தர் செய்வான். என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? அன்பின் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் கலங்காத, இழந்தது திரும்ப கிடைக்கும் என்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட பேசினேன். அப்படியே செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.